இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யாரு? நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி ரூலிங்கில் இருந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அப்போ தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபம் ஊழல் அது மாதிரி நிறையா மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாணவர்கள் வந்து ஏமாற்றப்பட்டாங்க. குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து சீட்டு வாங்குறது, அது மாதிரி பணம் கொடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாமல் போனது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது. நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதை நம்ம கர்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக தனியார் கல்லூரிகள் இருக்கு இல்லையா, ஸோ தனியார் அரசு இது மருத்துவக் கல்லூரிகளில் வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ கூட்டணியில் இருந்தது வந்து திமுக. எல்லாருமே இதை மட்டுமே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, காங்கிரஸ் வந்து கொண்டு வந்துச்சு, திமுக கூட்டணியில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவோட கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா திணிக்கக்கூடாது, விரும்புகிற மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாநில உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு விஷயத்தோட தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் அப்போ நிறைவேற்றப்படலை. சுப்ரீம் கோர்ட் வரை போயிட்டு இல்லை நீட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, நீட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க. பட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2014 இப்போ இருக்கிற என்டிஏ கவர்மெண்ட் மோடி அவர்களோட தலைமையிலான அரசு வந்து ஆட்சிக்கு வருது. அதே விஷயத்த கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா, எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் வேணும்னு சொன்ன அந்த 3 பேர் கொண்ட ஒரு ஜட்ஜஸ் பெஞ்சஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் வேணும்னு சொன்ன ஒரு நீதிபதியோட தலைமையில் அடுத்த ஒரு ரிவிஷன் பெஞ்சு போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஓகே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருது. அப்பயும் மற்ற ஸ்டேட்டில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலக்கு வாங்கியிருந்தாங்க. என்ன சொல்லி விலக்கு வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வேரி ஆகுது. பட் அதே 2017 இங்கே நீட் திணிக்கப்படுது. அதே அவங்க என்ன காரணத்துக்காக நீட் விலக்கு நம்ம வாங்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு 2017 இங்கே நீட்டை திணிக்கிறாங்க. அனிதா படித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர், மேல்நிலை 1ஆம் ஆண்டு, அதோட தொடர்ச்சி தான் மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12ஆம்ங்கிறது. பட் சிலபஸ் மாறவே இல்லை. பட் நீங்கள் நீட்டை இங்கே வந்து கம்பல்சரியாக திணிச்சாங்க பிஜேபி. அதை தடுக்க தவறுனது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எடப்பாடி அவர்களோட தலைமையில் இருந்த அதிமுக அரசு.